கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இதோட வேலை ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த ஜென்ரேட் பண்றது. இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடியது எதுக்காக மெயினா நமக்கு இப்போ போர்டில் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஐசி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, ஒரு ஐசி நிறைய வேலைகள் செய்யும். சரிங்களா? எந்த நேரத்துல எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு ஐசிக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு சில ஃப்ரீக்வன்சின்றது தேவைப்படும். அந்த ஃப்ரீக்வன்சி அந்த ஐசிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகாது அப்படின்னா ஜென்ரேட் ஆகாது ஒரு சில ஐசிஸ்க்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம மார்னிங் கரெக்டான டைமிங்க்கு எந்திரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அலாரம் செட் பண்ற மாதிரி டைமிங் கரெக்டா எப்பயுமே இருக்கும். பட் அந்த அலாரம்ன்றது நமக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஐசி இருக்கு. பர்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு சில ஐசிஸ் என்ன பண்ண முடியாதுன்னா எந்த டைமிங்ல எந்த வேலை செய்யணும்ன்றது என்ன பண்ண முடியாது, அதால ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒன்ன ஜென்ரேட் பண்றதுக்காக கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு போர்டுல அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கும். மெயினா எந்த ஐசிக்கெல்லாம் இது தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்டுல இருக்கக்கூடிய பவர் ஐசி அப்படின்றதுக்கு என்ன ஆகும்னா அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தேவைப்படும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ன்றது ஐசிக்கு பக்கத்துல தான் இருக்குமே தவிர்த்து தனியா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பொருள நெட்வொர்க் அப்படின்றது நம்மளோட 2G 3G 4G 5G நெட்வொர்க்குக்கான ஐசி அந்த ஐசி பக்கத்துல இருக்கும். ஒய்ஃபை ப்ளூடூத் ஐசிக்கு பக்கத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஐசிஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சின்றது தேவைப்படும். எவ்வளவு ஃப்ரீக்வன்சி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்டல் ஆசிலேட்டர் போர்டுல என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு போர்டுல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர்ல நீளமா ஸோ மொத்தம் 4 பின்ஸ் வர மாதிரி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் கீபேடு போன்ல தான் என்ன பண்ண முடியும்னா மேக்ஸிமம் பார்க்க முடியும். ஸோ ஆண்ட்ராய்டு போன்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை கொஞ்சம் பார்க்க முடியாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 3 டைப்ல இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலர்ல வரும் சொல்றது இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா சாம்சங் போன்ல தான் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியுமே தவிர்த்து வேற எந்த போன்லயும் பார்க்கறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ இது ஓல்டு மாடல் கீபேடில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது சாம்சங்ல மட்டும்தான் பார்க்க முடியும். பேலன்ஸ் போர்டில் எல்லாத்துலயுமே நீங்க எதை தான் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்க்க முடியும். ஸோ சில்வர் கலர்ல இருக்கும். சைடுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர்லயும் என்ன இருக்கும்னா மார்க்கிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் போர்டுல யூஸ் பண்றதுக்கும் வேற வேற ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஒரு போர்டு ஆன் ஆகல அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது நாம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நார்மலா மல்டிமீட்டர்ல பாக்குறது எப்படி அண்ட் அதுக்குன்னு தனியா செக் பண்றதுக்கு வேற வழி இருக்கான்றது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா செக் பண்ணி பார்ப்போம். இப்போ போர்டுல பாத்தீங்க அப்படின்னா ஐசிக்கு பக்கத்துல இங்க இருக்கக்கூடியது மேக்சிமம் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ல என்ன வரும் அப்படின்னா மேல ஏதாவது நம்பர் ஏதாவது எழுதியிருக்கும். அப்படி ஒரு வேலை எழுதி இருந்துச்சுன்னா அது அந்த பர்டிகுலர் கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட வேல்யூவா இருக்கும். ஸோ அந்த T260 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி 26 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதோட வேல்யூவை நீங்க இப்போ பெருசா மெயினா பார்க்கணும்ன்றது கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ இதை சொல்லணும். சரிங்களா? இப்போ இதுல சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எல் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கமும் இருக்கும். அது வந்து ஆக்சுவலா அந்த 4மே அந்த பர்டிகுலர் கிறிஸ்டல் ஆசிலேட்டரோடைய பின்ஸ். அந்த பின்ஸ் அடியில இருக்கும். அந்த பின்ஸ் டச் ஆகுற இடம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி 4 இது தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப். ஸோ இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்.